கைஸ், மேபி இன்னைக்கு மார்ச் 3 மார்ச் 3 இருக்கோம். இப்போ நடந்துருக்குது ஒரு 100 ஃபீட் ரோடு, நல்லா வைட் ரோடு. ஸோ இங்கே வந்து வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பஸ்ஸு வரவே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வெயிட்டில் நல்லா சேஞ்சஸ் தெரியுது. எல்லாருமே வந்து நல்லா இழைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. ஷோல்டரெல்லாம் இறங்கிடுச்சு, நல்லா தெரியுது. ஸோ எப்படியெல்லாம் நடக்கிறேன், என்னென்ன வகையான ப்ராக்டிஸ் பண்ணுறேன், லிட்டில் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், சேஞ்சஸ் டே பை டே தெரியுறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்துட்டு நீங்களே முடிவெடுங்க. பை பை, see you. Hi guys, this is Guru. Today March 5, மார்ச் 5 2 நாளாக வெயிட் பார்க்கல, வெயிட் மிஷின் வெளியே கொடுத்துட்டேன். ஸோ வெயிட் பார்க்கல, நாளைக்கு நாளைக்கு வாங்கினா தான் வெயிட் பார்க்கணும். மேபி வெயிட்டில் நல்ல சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஷர்ட்டு உள்ளே போகிற இன்னர் பனியன் எல்லாமே வந்து சேஞ்சஸ் தெரியுது. முண்டா பனியெல்லாம் பார்த்தா ரொம்ப லூஸாக இருக்குது. இன்றைக்கி ஸ்கையை பாருங்க, அப்படியே செம்மையாக இருக்குது. அதுக்கு தான் முதல்ல இப்போ வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். செம்மையாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி முதல்ல வீடியோ பாருங்கள். நான் பேக் சைடு எடுக்கிற பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. நான் போயிட்டு வந்துருக்கேன் வீட்டை நோக்கி. ஸோ நல்ல சேஞ்சஸ் வந்துருச்சு. சீக்கிரமே வந்து இந்த வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி போயிட்டுருக்குன்னு. என்னோடய டார்கெட் வந்து 90 kg 120 ஸ்டார்ட் பண்ணேன். படிப்படியாக ஒரு 10 kg வந்து லாஸ் பண்ணிட்டேன். வித்தின் 1 மந்த்து 45 டேஸ்க்குள்ளே டே பை டே நான் வாக்கிங் போயிட்டே இருக்கோம். நமக்கு கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். போயிட்டே இருக்கேன், பார்ப்போம். 90 kg எப்படி 1 மந்தில் வந்து 10,000 ஸ்டெப்ஸு ஒரு நாளைக்கு நடக்கிறேன். 1 மந்தில் வந்து 10 கிலோ எப்படி நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 5,000 7,000 10,000 போனேன். இப்போ 20,000 நோக்கி போயிட்டுருக்கோம். காலையிலேயே சாயங்காலம் 2 நேரம் வாக்கிங். காலையில் கிரவுண்டில், சாயங்காலம் வீட்டு பக்கத்துலேயே அப்படி சொல்லிட்டு 2 நேரம் வாக்கிங் போனால் யாராக இருந்தாலும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். வாக்கிங் மட்டும் பத்தாது. ஏன்னா வாக்கிங் போனோம்னா வெயிட் லாஸ் ஆகும். நமக்கு பெல்லி ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டொமக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ வயிற்றுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்லாம் செய்யணுமோ அந்த ஒர்க் அவுட்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது இன்னும் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணல தான், 1.5 மாதம் ஆச்சு. இன்னும் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணல தான், டைம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பக்கம் ஒர்க் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் யூடியூப் சேனல் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஃபேட் லாஸ் நோக்கி ஓடிட்டுருக்கோம். அதே போல் இன்டேக்கும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ டயர்ட் ஆகிடுது ரொம்ப சீக்கிரமாக. ஸ்கை செம்மையாக இருக்குங்க, உங்களுக்குலாம் தெரியுதான்னு தெரில. அப்படியே செவ்வானம் சொல்லுவாங்க. இந்த பக்கம்லாம் பாருங்கள், கருப்பாக இருக்குது. இந்த பக்கம் செவ்வானம் வாங்கலாம், அது மாதிரி செம்மையாக இருக்குது. நான் இது பேக் சைடு ஒரு வீடியோ எடுத்து போகிறேன், உங்களுக்கு தெரியும். அதனால் இன்டேக் கொஞ்சம் கம்மியாக, நல்லா டயர்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 கலோரிஸ் சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றதுக்கு கலோரி கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு கலோரி கவுண்டர்னு ஒரு ஆப் இருக்குது. ஹெல்த்தி மைன்னு இன்னொரு ஆப் இருக்குது. ஸோ என்ன எவ்வளோ சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ காப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இறைச்சி ஹெச்எஃப்னு வாங்கல, லோ காப்ஸ் ஹை ஃபேட், அதில் போயிட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாகவும் ஃபேட் அதிகமாக எடுத்துகிட்ருக்கோம். எசென்சியல் ஃபேட்னா கண்டதெல்லாம் எடுத்து, இந்த ஃபேட்னா தான் ஆயில் சாப்பிட்டா, பலகாரம் சாப்பிட்டா ஃபேட்டு தானே, பலகாரம் சாப்பிடுவோம் அப்படின்றது கிடையாது. எக்கு, ஆல்மண்டு, அது மாதிரி எசென்சியல் ஃபேட்டாக பீனட் பட்டரு, இது மாதிரி கொஞ்சம் எசென்சியல் ஃபேட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். பட்டர் காஃபி அது மாதிரி. ஸோ ஈஸியாக வந்து ஃபேட்டை பர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நான் வந்து பிலோ 100 இருப்பேன். 120 ஆரம்பித்தேன்ல, பிலோ 100 இருப்பேன். இப்போ 110 வந்துட்டேன். 110 வந்து ஒரு 2 days ஆகுது. அன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெயிட் செக் பண்ணோம். நான் சொன்னேன் நம்பலை பசங்க, ஏன்னா அன்றாட வெயிட்டு தெரியுது. ஓரளவு இன்ச்சு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து 10 kg எப்படா வாடான்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கிறதுலே ஒருத்தர் வந்து மேபி ஹேண்டிகேப்ட் நினைக்கிறேன். அவர் வந்து இந்த வெயிட் மிஷின் வச்சுருப்பார். டெய்லி மார்னிங் போகும்போது வச்சுருப்பார். அவர்கிட்ட போய் எல்லாம் வெயிட் போட்டு பார்த்தோம். ஸோ நல்ல சேஞ்சஸ். நான் சொன்னேன் அவன்கிட்ட, நான் 110 இருக்கேன்டா அப்படின்னேன். அவன் நம்பலை, வா வெயிட் போட்டு பார்ப்போம் அப்படின்னா. ஸோ அதே மாதிரி வெயிட் போட்டு பார்த்ததில் 110 தான் இருக்கேன். இது நல்ல, எனக்கு தெரிஞ்சது வந்து நல்ல ஒரு சைனாக தெரியுது. ஸோ ஏப்ரலுக்குள்ளே பிலோ 100க்குள்ளே வந்துடுன்னு எனக்கு ஒரு எய்ம் இருக்குது. ஏன்னா இப்போ இன்னும் வேகமாக போயிட்டுருக்கேன், இன்னும் ஒர்க் அவுட்ஸ் அதிகப்படுத்துகிறேன். காலையில் எந்திரிச்சோன்னே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வெளியே போகிறேன். பிகாஸ் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து மசில் பிடிச்சிக்குது, அதனால் பிரச்சனை நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. நமக்கு மசில் பிடிக்கக்கூடாது, எல்லா மசிலும் ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரீயாக யூஸ் பண்ணுன்றதுக்காகவே நான் வந்து
சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது எல்லா மசிலும் ஆக்டிவேட் ஆகுதுன்றது என்னோட படித்தது தான், படித்து தெரிந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்ல வெயிட் லாஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸையும் கம்பேர் பண்ணி போட்டு வரேன். Until then, bye. See you. This is Tamil Valluvan Guru. Bye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுமா? நம்ம தமிழ் வல்லுவன் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க.